வணக்கம் நேர்களே, நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா டாரோ. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையா நடந்த எல்லாவற்றிற்கும் நம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் சாய்பாபா மெசேஜ் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம சேனல்லையும் சாய்பாபா மெசேஜ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் இன்னைக்கு தேர்ஸ்டே சாய்பாபா மெசேஜ் போடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பிக்கர் கார்ட் செலெக்ஷன் தான். இன்ட்ரோ முடிச்சோடனே உங்களுக்கு பைல் செலெக்ஷன் காட்டுறேன். 3 பைல்ஸ் இருக்கும். 3 பைலில் நீங்கள் எந்த பைலை சூஸ் பண்ணணுன்றத கண்ணை மூடி டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எடுத்துட்டு சாய்பாபா மனசில் நினச்சிட்டு ஏதாவது ஒரு பைலை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பைலுக்கான டைம் ஸ்லாட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்கள் பைலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய சாய்பாபாவினுடைய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தரான அப்லோட்ஸ் நம்ம ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். ஸோ இது மாதிரியான மெசேஜஸ் பார்க்கணும், டேரோ ரீடிங் பார்க்கணும், உங்களுக்கு ஹீலிங் வேணும், டேரோ ரீடிங் கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய முருகர் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கான சர்வீஸை நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பைல் செலெக்ஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னா ரீடிங் குள்ள போயிடலாம். ஹலோ, பைல் நம்பர் 1, வெல்கம் டு யுவர் ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சாய்பாபா மெசேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். வி ஹாவ் சாய் கிருபா கிரேஸ். வி ஹாவ் த ஓல்ட் ஹஸ் டு டை ஃபார் த நியூ டு எமர்ஜ். ஓகே, வி ஹாவ் இன் சர்விங் அதர்ஸ் யூ சர்வ் மீ. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கு சாய்பாபா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரே பிளெயினாக போயிட்டுருக்கு. நம்ம வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், இல்லை ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம், வாழ்கிறோம், கமிட்மெண்ட் பார்க்குறோம், இப்படியே பிளெயினாக போகுது. என்னடா வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லை, ஒரு சுவாரஸ்யமே இல்லை, ஒரு மாதிரி இருக்குது, பட்டு ஏதோ ஒரு திருப்தியே இல்லை, ஒரு விரக்தியாக இருக்குது அப்படின்ற உங்களோட எனர்ஜி அந்த மாதிரி ஒரு மனநிலையில் போயிட்டுருக்கீங்கன்னா அது ஒரு சுவாரஸ்யமாக போகணும் அப்படின்னா சில ஓல்டு பேட்டர்ன் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாய்பாபா உங்களுக்கு சொல்கிறாரு. ஸோ எப்பவும் போல் வேலைக்கு போகிறது, வர்றது, கமிட்மெண்ட் பார்க்குறது இப்படின்னே இருக்காம மற்ற விஷயங்கள்லையும் ஈடுபடுங்க. அதுவும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, சர்வீஸ், உங்களுக்கு சர்வீஸ் மைண்ட் செட் உள்ளுக்குள்ளே ஆழ் மனதில் உங்களுக்கு நிறைய தான தர்மம் பண்ணுற ஒரு குணமும் இல்லை நிறைய பேருக்கு உதவுற குணமும் ஆழ்மனதில் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் அதை பற்றிலாம் யோசிக்க டைம் இல்லாமல் நீங்கள் ஒரு மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு, ஏன்னா ஆழ்மனதில் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு எண்ணம் இருக்குது, ஒரு ஆசை இருக்குது. ஆனால் நீங்கள் அதற்கு ஆப்போசிட்டாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த ஒரு திருப்தி உங்களுக்கு இன்னும் ஏற்படலை, ஒரு முழுமை இன்னும் கிடைக்கல, விரக்தி நிலையில் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சாய்பாபா உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாரு. அப்போது நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க, மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணவும் ஆரம்பிங்க. அப்போது உங்களுக்கு தேவையான அந்த திருப்தி கிடைக்கும், வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவுறதுனால சாய்பாபாவுக்கே உதவுறதா கருதப்படும். சரிங்களா? ஸோ அப்போது நீங்கள் சாய்பாபாவுக்கு ஏதாவது நன்றி கடன் செலுத்தணும்னு இருக்கிறீங்க, ஏதாவது வேண்டுதல் நிறைவேற்றணும் இருக்கிறீங்க, அவருக்கு ஏதாவது பூஜைகள் ஏதாவது பண்ணி அவர் மனசு குளிர்விக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சாய்பாபா கோவில்களுக்கு இல்லை சாய்பாபாவுக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும்
மற்றவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கும் உதவிகளை செய்யணும். அப்படி உதவிகளை செய்கிறது மூலயமாவும் நீங்கள் சாய்பாபாவுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டா அது கருதப்படும். அது சாய்பாபாவுக்கே நீங்கள் செஞ்சதாக தான் சாய்பாபா வந்து அதை ஏற்றுப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. ஸோ சில பழைய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக எண்ட் ஆகணும், புதிய விஷயங்கள் வர இருக்குது வாழ்க்கையில். அதனால் பழையன கழிதல் இருக்கு இல்லையா, பழைய விஷயங்களை நீங்கள் என் பண்ணால் மட்டும்தான் புதிய விஷயங்கள் என்ட்ரு ஆகும். பழைய விஷயங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுட்டு இருக்கும்போது புதிய விஷயங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கு டிலே ஆகும். ஸோ இந்த டைமில் நீங்கள் பழைய விஷயங்களை கண்டிப்பாக விட்டே ஆகணும். உங்களுக்கு எது வந்து ஒரு நல்ல அவுட்கம் கொடுக்கலையோ, தேவையில்லாமல் லாங்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதையெல்லாம் நீங்கள் விடணும் அப்படின்னு இருக்குது. ஸோ சாய்பாபாவினுடைய கிருபை உங்கள் மேலே நிச்சயமாக இருக்கும். அது எப்போ இன்னும் நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும்னா பழையதை விட்டுருங்க, புதிய விஷயங்களை இன்வைட் பண்ணுங்கள், நல்ல விஷயங்களை. அண்ட் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க, உதவிகரமாக இருங்க. அப்போது உங்களுக்கு சாய்பாபாவினுடைய முழு அன்பும் ஆதரவும் கிருபையும் உங்களுக்கு நிச்சயமாக கருணையும் கிடைக்கும். அப்படின்றது தான் சாய்பாபா இன்றைக்கி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கான ஸ்லோகனாக ஓம் சாய்நாதையே நமக அப்படின்னு உங்களோட ஸ்லோகனா நீங்கள் சாய்பாபா மனசில் நினச்சி சொல்லலாம். ஓகே, ஸோ நீங்களும் இப்போ கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்நாதாய நமக டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கான சாய்பாபாவினுடைய மெசேஜ் அண்ட் அட்வைஸ். தேங்க்யூ. ஹலோ பைல் நம்பர் 2, வெல்கம் டு யுவர் ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். We have why fear when I am there. We have trust in the Guru fully. We have declutter your life. Okay. So pile number 2, சாய்பாபா உங்களுக்கு வந்து தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, ஏதோ ஒரு விதமான பய உணர்வு இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு, அது உங்களுக்கு வேலையா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், இல்ல ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், இல்ல பணம் சார்ந்த பொருள் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு பய உணர்வு உங்களுக்குள்ள அதிகமா இருக்கு நாளுக்கு நாள். அந்த பய உணர்வு ஏன் முதல்ல வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. சாய்பாபாவை நீங்க வந்து வழிபடுறீங்க, தொடர்ந்து அவரை ஒரு குருவா பாக்குறீங்க, ஒரு கடவுளா நீங்க வந்து பின்தொடர்றீங்க அப்படின்னா, நான் இருக்கும் போது நீங்க ஏன் பயப்படணும் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து வைக்கிறாரு. ஸோ எல்லா விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பா ஒரு முடிவுக்கு வரும். அதனால பிரச்சனைகளை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்றாரு. உங்களுடைய வாழ்க்கையில வந்து சில விஷயங்கள் எண்ட் ஆயிட்ட ஒரு நியூ பிகினிங் வரணும், இல்ல சில விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரணும்னா அது ஒரு பிரச்சனையா மாறிதான் வந்து அது ஒரு முடிவுக்கு வந்து வரும். ஓகே, ஸோ அந்த பிரச்சனையா மாறும் போது நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஸோ அதை ஃபேஸ் கொள்ள தைரியமா இருங்க, அதை எதிர்கொள்ள தயாராகுங்க. ஏன்னா உங்களோட சாய்பாபா உங்களுக்கு இருக்கிறாரு, ஒரு கூட உறுதுணையா இருக்கிறாரு அப்படின்றது. ஸோ நீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் சாய்பாபா மேல முழுமையான நம்பிக்கையை வைக்கணும். ஓகே, நீங்க முழுதா மனதார அவரை நம்பினா மட்டும்தான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயம் வெளியேறும். ஸோ அந்த பயம் இருக்கும் போது உங்களால லைஃப்ல வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண கூட உங்களுக்கு அந்த தைரியம் இருக்காது. ஸோ கண்டிப்பா அப்ப தேவையில்லாத விஷயங்கள் உங்க லைஃப்ல எண்ட் ஆகணும்னா அப்ப எப்படி எண்ட் ஆகும்? அது இன்னும் பின்தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு லைஃப்ல ஒரு நியூ பிகினிங்ஸ் வேணும், ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கி போகணும், ஒரு அமைதியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஓகே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வந்து கிடைக்கணும்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த 2 விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒன்று, சாய்பாபா மேல முழுமையான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படணும். அண்ட் உங்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்பட்டாலே இந்த பயம்லாம் நீங்க விட்டு ஒழிச்சிருவீங்க. அந்த பயம்ன்றது உங்க வாழ்க்கையில இருக்கவே கூடாது. ஸோ இந்த 2 விஷயங்களும் நீங்க ஃபாலோ பண்ணா கண்டிப்பா சாய்பாபாவினுடைய ஒரு அருள் உங்களுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய லைஃப் ஒரு ஸ்பிளிட் ஆன மாதிரி மாறும். ஓகே, ஸோ பிஃபோர் ஆஃப்டர் அந்த மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து மாறும். நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு அமைதியான மனநிறைவான ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும் உங்களுக்கு. அதுல வந்து ஒரு அன்பு தான் மிக பெருசா இருக்கு. அன்பே சிவம் அப்படின்னு நீங்க வந்து ஃபாலோ பண்ற ஒரு பர்சனா இருக்கீங்க. ஸோ அந்த அன்பு அமைதி இருந்தா மட்டும் போதும், வேற எதுவும் பெருசா எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில இருக்கீங்க இல்லையா, அது நிச்சயமா உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் அந்த பய உணர்வை விட்டுருங்க, சாய்பாபா உங்க கூட இருக்கிறாரு அப்படின்ற ஒரு தைரியத்தை கையில எடுங்க. அப்படின்றதுதான் அவரு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. நீங்க அதே மாதிரி ஒரு சாய்பாபா மந்திரத்தை பயன்படுத்தலாம்னா
ஓம் சாய் சர்வதராய நமக. ஓகே, ஓம் சாய் சர்வதராய நமக அப்படின்ற ஒரு மந்திரத்தை நீங்க உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமா அந்த பய உணர்வு போகும். சாய்பாபாவினுடைய ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்பயும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சாய் சர்வதராய நமக அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான சாய்பாபாவினுடைய மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. தேங்க்யூ. ஹலோ பைல் நம்பர் 3, வெல்கம் டு யுவர் ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். We have non-attachment, we have truths, we have live your dharma. Okay. ஸோ பைல் நம்பர் 3 சாய்பாபா உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, அதாவது இப்போ சமீப காலமா எதோடையும் அட்டாச் ஆகாம இருக்கிறீங்க. ஓகே, அதாவது உங்களுடைய இயல்பு, உங்களுடைய ஸ்பெஷலே வந்து மனிதர்களோட, மிருகங்களோட, ஓகே, ஸோ எல்லா விதமான ஜீவராசிகளோடையும் நீங்க அட்டாச் ஆகுறது தான். ஆனா சமீப காலமா அந்த அட்டாச்மெண்ட் ரொம்ப குறைவா இருக்கு. அந்த அன்பும் கருணையும் ரொம்ப உங்க சைடு குறைவா இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு உண்மை வெளியே வரல, ஏதோ ஒரு விஷயம் உண்மை வந்து தடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நான் உண்மையா, மேபி நீங்க உண்மையா கூட இருந்திருப்பீங்க, அந்த உண்மை கூட மற்றவங்களுக்கு வெளியே வராம இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதனாலேயே ஒரு மன வருத்தம் ஏற்பட்டிருக்கும். அதனாலேயே உங்களுக்கு நீங்க ஒரு பிளாக் போட்டு வச்சு எதுக்குடையும் அட்டாச்மெண்ட் இல்லாம நீங்க வந்து இருந்துட்டு இருக்கீங்க. பட் உங்களுடைய தர்ம விதிப்படி நீங்க வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு சாய்பாபா மெசேஜ் கொடுக்குறாரு. ஓகே, ஸோ வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும், உங்களை வந்து புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் சரி, உங்களை நம்பினாலும் சரி, உங்களுடைய குவாலிட்டி, உங்களுடைய தன்மைகளை நீங்க மாத்திக்க கூடாது. உங்களுடைய அந்த தர்ம காரியங்களை மாத்திக்க கூடாது. ஸோ நீங்க மற்றவங்க மேல, மற்ற ஜீவராசிகள் மேல அன்பா இருக்கணும், கருணையா இருக்கணும், எல்லா உயிர்களிடத்தையும் அட்டாச்மெண்டா இருக்கணும். இந்த விஷயங்கள் தான் நீங்க தர்ம வாழ்க்கையை நோக்கி, ஒரு தர்மமான வாழ்க்கையை நோக்கி நீங்க போகிறதுக்கான அறிகுறிகள். ஸோ அது மட்டும் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அந்த விஷயங்களை எதற்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. கண்டிப்பா உங்களுடைய உண்மை வெளிவரும். ஓகே, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உண்மைகள் வெளியே வரும். உங்கள யார் பொய்யானவங்க, நீங்க பொய் சொல்றீங்கன்னு என்ன வேணாலும், எப்படி வேணாலும் உங்களை ஒரு பொய்யான நபரா நிரூபிக்க இருந்தாலுமே உங்களுடைய உண்மைகள் நிச்சயமா வெளியே வந்தே தீரும். ஆனா நீங்க தர்ம வழியில நீங்க நடக்கணும். சரிங்களா? ஸோ ரொம்ப நான் அட்டாச்மெண்ட்டா இருக்காதீங்க, எதோடையும் அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்காதீங்க. பழைய மாதிரி எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அட்டாச்மெண்ட்டா இருங்க, அன்பா இருங்க, ஹாப்பியா இருங்க. சரிங்களா? அதே மாதிரி நேச்சரோடையும் இயற்கையோடையும் கனெக்டடா இருங்க. இதெல்லாம் நீங்க பண்ணும் போது சாய்பாபாவோட கனெக்டடா இருக்கிறது உங்களால உணர முடியும். நிச்சயமா அவரு உங்களுக்கு பிஹைண்ட்ல இருந்து எல்லா விஷயங்களையும் மாத்தி கொடுப்பாரு அப்படின்றதுதான் அவரு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு மந்திரம், சாய்பாபாவினுடைய மந்திரம் சொல்லலாம் அப்படின்னா, ஓம் சாய் சத்பராயனாய் நமக, ஓம் சாய் சத்பராயனாய் நமக. ஸோ இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள அடிக்கடி உச்சரிச்சுட்டே வாங்க. நிச்சயமா உங்களுடைய உண்மையான முகம் எல்லாருக்கும் வெளிப்படும். உங்களுடைய உண்மை நிச்சயமா வெளியே வரும். ஸோ அந்த பொய் மறைஞ்சே போகும். ஓகே, ஸோ நீங்களும் இப்போ கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சாய் சத்பராயனாய் நமக அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான சாய்பாபாவோட மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. தேங்க்யூ. ஸோ நேர்களே, இன்னைக்கு வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்மளோட சேனல்ல சாய்பாபா மெசேஜ் பார்த்தோம். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சாய்ராம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல டாபிக்கோட மீட் பண்றேன். Until then, this is Sarah from Sarah Charo. Bye.